பாட்டா பாடி அப்படியே மயக்கிற ராகேஷ். ஆமா, நீ சொன்னதுக்கு அப்புறம் யாரும் சான்ஸ் கொடுக்க போறாங்களா நானும் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், என்ன பண்ண போறீங்க? இப்ப மாசி பங்குனி சேர்ந்து காரடையா நோம்பு வருது. தட்ஸ் a thing on March 15th or something. ஓகே. அது மாதிரி அதுக்கு வந்து மாசி இருக்கிறப்பவே சாதாரணமா அந்த நோம்பு எல்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம நாட்டுல வந்து அடை பண்ற வழக்கம் கிடையாது. we make a பாயசம், அக்கார வடிசல், சக்கரை பொங்கல், அடிசில் அப்படா அது மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம நாட்டுல. ஸோ அதை வச்சு இப்போ சரடு கட்டிக்கிறது. ஸோ அதனால இந்த வாட்டி வந்து ஐ எம் மேக்கிங் பாயசம் வித் சாமை. அதான். சோ இது வந்து அந்த தேங்காய் பால் பாயசம் மாதிரி அதே மாதிரி தான், வெள்ளை பாயசம் தான். சரி, என்ன பண்ணணும் சொல்லுங்க பாப்பா. இது வந்து ஐ எம் மேக்கிங் கார்த்தாலே. இது வந்து இட்ஸ் அபவுட் an hour back. I have soaked 1 cup of சாமை, ஒரு half a cup of half இல்ல அதோட கம்மியா பாசி பருப்பு, உன்னோட அரிசி ஒரு ஒரு மேபி a teaspoon அது நல்லா ஊற வச்சு வடிய வச்சிருக்கேன். சரி, ஓகே. அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெல்லம் கரைச்சி வச்சிருக்கேன். சோ 1.5 கப் வெல்லம். ஆமா ஆமா. இப்போ வந்து we'll just see this. இப்போ வந்து உம்மாச்சிக்கு பண்றதுனால ஒரே ஒரு சொட்டு நெய். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இது பண்ணிருக்கேன், சோக் பண்ணிருக்கேன் வாசனையா. ஆமா, நல்லா நோ நோ ஐ ஹேவ் டு நல்லா ரோஸ்ட் பண்ணி அலம்பிட்டு சோக் பண்ணு. தண்ணி ஊத்திட்டா. சோ இது லைட்டா அந்த பொரிஞ்ச வாசனை வருது. ஆமா, பொரிஞ்ச வாசனை முதல்ல நல்லா பொரிஞ்சிடும். இப்போ வந்து இது adding water to boil it. ஓகே ஓகே. சோ இது பிரஷர் குக் பண்ணனும். அப்போ பிரஷர் குக் பண்ணனும். அப்புறம் தேங்காய் பால் எல்லாம் வச்சிருக்கேன். ஓகே. அதெல்லாம் ரெண்டரை தண்ணி ஊத்திட்டீங்க. ஆமா, ஏன்னா இன்னும் கூட ஊத்தலாம், பட் ஐ வில் பி ஆடிங் இது வெல்லம் அண்ட் ஆல்சோ தேங்காய் பால். ஸோ அதுக்கு உண்டானது கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கேன் இதில். சரி 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 சரி. இப்போ இது பிரஷர் குக் ஆற டைம்ல இங்க தான வறுத்துக்கணுமா? இதெல்லாம் வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த ஓண பாயசத்துக்குலாம் ஓண பாயசம் அது நம்ம இதுக்கு கூட போடுவாங்க. பாசி பருப்பு பாயசம் பண்றப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அது கொஞ்சம் நல்லா தான் ராகேஷ் வைப்பேன் நான். நீ அதெல்லாம் ரொம்ப கணக்கா கேட்காத என்ன. ஆமா போட்டா ராகேஷ் முந்திரி பருப்பு சாப்பிட்டுட்டே இருக்கியே, நான் எடுத்து வச்சது போடாத இப்போ உடனே. நான் பண்றேன் பல்லு பல்லா தேங்காய், நல்ல தேங்காய், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தேங்காய். இது என்ன ஒரு அரை மூடி இருக்குமா? அரை மூடி இல்லை, அந்த மூடியில் கொஞ்சம் அப்படி கீறிட்டு கொஞ்சோண்டு இது போடணும், அவ்வளோதான். சரி சரி. பாயசம் இது எவ்வளோ விசில் வரணும்? நல்லா 2-3 விசில் வரலாம் ராகேஷ். இது நல்லா குழையலாம், குழஞ்சா கூட நல்லா இருக்கும். இது நாற்று இருக்க வேண்டாம். வெரி நைஸ். இப்போ நான் இந்த கரண்டி வச்சுக்கிறேன், நீ தயவு செஞ்சு அதை கொடுக்காது. சரி ஓகே. இப்போ கரெக்டாக இதுவாயிருக்கு, வெந்திருக்கு, பொங்கலுக்கு வெந்திருக்கிற மாதிரி அந்த மாதிரி வெந்திருக்கு. இப்போ யூ ஆட் இந்த வெல்லம். இதை நல்லா வடிகட்டி வச்சிருக்கேன் நான். ஓகே. 1.5 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி இருக்குமா? ஆமாம் ஆமாம். அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. சோ இது பாகு கிடையாது, வெறும் பாகு கிடையாது, டைல்யூட் பண்ணிருக்கேன். டைல்யூட், that is melted the jaggery. right. That's the right word to use. Correct? Correct. நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா கொதிச்சுட்டு இப்போ வந்து இந்த தேங்காய் பால் விட பாரு. இந்த தேங்காய் பால்ல நல்ல திக்கு கொஞ்சம் தான் பால் போட்டு கொஞ்சமா கசகசா, ஒரே ஒரு ஏலக்காய். ஓகே. போட்டு இது வந்து எவ்வளவு தேங்காய் இருக்கும்? ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்குமா? அவ்வளவு. and தண்ணி ஒரு என்ன ஒரு அரை கப் இருக்கும். கொஞ்சம் தான், வெரி லிட்டில், because it திக்கா இருக்கு பாரு. இப்போ இது பாரு, இது வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை. இது பண்ணிட்டு then you add the ஏலக்காய் பொடி பாரு. ஏலக்காய் பொடி உம்மாச்சிக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பச்சைக்கல். ஓகே. சுவாமிக்கு நம்ம எல்லாம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ வாசனையா எல்லாம் பண்றோம். சரி சரி. முந்திரி ஆட் பண்ணட்டுமா? முந்திரி கொதிக்கிறது பாரு. போட்டுட்டு இந்த தேங்காய் இருக்கு பாரு. இரு நான் போடு. ஆஹா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளோதான். ஆஹா, இது done. It's over now. We are ready for the காரடையா நோம்பு. ஆமா. அடுத்தது வந்து நெய் இன்னும் கொஞ்சம் தெரியறதேங்க. ஊத்திடலாம். இந்த குங்குமப்பூ கூட கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கு பாரு. வேஸ்ட் பண்ணாத போட்டுடணும். எல்லாம் விலை வைக்கிறது ஒன்றும். அதனால தான் யார் யூஎஸ் இங்கே போனாலும் வெளியூர் போனால் கூட I tell them to get me only that.
கொஞ்சம் இதையும் ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோ. சபாஷ். நல்ல பசு நெய் இது. நான் சாப்பிட்டுமா? கிருஷ்ணர் ஆச்சே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மாத்து கிருஷ்ணர். இதுல of course it's regular payasam, there's no doubt, because of the தேங்காய் பால் நல்ல வாசனை, அந்த வெல்லம் அண்ட் மெயினா வந்து அந்த மில்லட், அந்த சாமைக்கு வந்து ஒரு தனி வாசனை. அது வறுத்திருக்கோம்ல. ஸோ அந்த மில்லட்டோட சேர்ந்து இந்த தேங்காய் பால், அந்த ஸ்வீட்னஸ் ஃபார் த வெல்லம், இந்த தேங்காயோட ஒரு கிரன்ச் எல்லாம் சேரும்போது இட் இஸ் ஜஸ்ட் ஐ திங்க் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் இஸ் மில்லட்ஸ் எப்போ பண்ணாலும் இட்ஸ் பெட்டர் யூ ட்ரை ரோஸ்ட் இட். ஒரு மேபி ஒரு ஆட்டம் ஆஃப் இது நெய் போட்டு நல்லா அந்த வாசனை வருது எனக்கு. அது நல்லா பண்ணிட்டு பண்ணா இட்ஸ் ரியலி டேஸ்டி. ஃபேண்டாஸ்டிக். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. மில்லட்ஸ், இட்ஸ் தி இயர் ஆஃப் மில்லட்ஸ். நாங்கள் வந்து எவ்வளோக்கு மில்லட்ஸ் இன்கார்பரேட் பண்ணுங்கன்னா நிறைய பேர் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, இன்னும் நிறைய மில்லட் ரெசிபீஸ்லாம் பண்ணுவோம். ஸோ as much as possible seasonal recipes we will give you. So we will see you in the next episode of Ammavum Naanum. எல்லாருக்கும் என்னுடைய காரடியா நோன்பு நமஸ்காரங்கள்.